மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியா. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விபத்தினால் கிட்டத்தட்ட 6.6 கிலோவாட் மின் சப்ளை தடங்கல் ஏற்பட்டது என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றீர்கள். இந்த உயர்மட்ட குழு இன்று வரை அதற்கான மதிப்பீடுகளை முழுமையாக அவர்கள் செய்யவில்லை என்பதையும் தாங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். இந்த மதிப்பீடுகள் செய்தால்தான் எவ்வளவு இழப்பீடு என்பதும் தெரியும். இந்த மின் சப்ளை முழுமையாக தூத்துக்குடி மக்களுக்கு கிடைப்பதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் என்பதால் விரைவாக நீங்கள் அமைத்திருக்கின்ற இந்த உயர்மட்ட குழு மூலமாக மதிப்பீடுகளை செய்து விபத்திற்கான காரணத்தையும் செய்து அதற்கு கண்டறிந்து சீரான மின் சப்ளை கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிவிப்பு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த 4 ஆண்டுகளில் அனல் மில்களுடைய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அனல் மில்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் மேம்பாட்டு பணிகளுக்காக ஏறத்தாழ 869 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடி அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை 18 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகளெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த பாதிப்புகளை கணக்கெடுப்பதற்காகத்தான் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த குழு விரைவாக அந்த பாதிப்புகளை கணக்கெடுத்து விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கான அந்த உத்தரவுகளையும் முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். என விரைவில் அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் முடிக்கப்பட்டு விரைவாக பணிகளை தொடங்கி யூனிட் 1 மற்றும் யூனிட் 2 அலகு 1 மற்றும் அலகு 2 மின் உற்பத்தியை விரைவாக தொடங்குவதற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை பேரவைத் தலைவர் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.